இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குக் யாரு? அம்மா தான் சார். எப்படி சொல்றீங்க? ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வள்ளிஸ் கிச்சன். நாம் இந்த வீடியோவில் முட்டையே இல்லாமல் தக்காளி ஆம்லெட் எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தக்காளி ஆம்லெட் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு 250 கிராம், மைதா 125 கிராம், தக்காளி 2, பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, இது 3ஐயும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். உங்களுக்கு பெருங்காயம் தேவைப்படுது அப்படின்னா சும்மா கொஞ்சோண்டு கைப்பிடி, அதாவது சின்னதாக பிடிச்சு எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ரவை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி 1.5 கப்லேருந்து 2 கப்பு வரைக்கும் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 1 கொத்து எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, மைதா மாவு, மிளகாய்த்தூள், பேக்கிங் சோடா, ரவை, பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வாணலியில் ஒரு எண்ணெய் விட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், தக்காளி, கரம் மசாலா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிய எல்லாத்தையும் அப்படியே மாவில் போட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் கலந்து விட்டு தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி மாவை தோசையாக ஊற்றி எடுத்துக்கோங்க. மேலே 2 பக்கமும் எண்ணெய் விட்டு மெதுவாக வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா தக்காளி ஆம்லெட் உடனடியாக ரெடி ஆயிரும். இதுக்கு தேவையான சட்னி, தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம், தக்காளி சட்னி எடுத்துக்கலாம், கொத்தமல்லி சட்னி எடுத்துக்கலாம், சாம்பார் கூட எடுத்துக்கலாம். இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா தனியாக கூட அப்படியே பிச்சு சாப்பிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.